ஆடி அமாவாசை இந்த நாளில் நம்ம முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும்? இந்த ஆடி அமாவாசை போன்ற புனிதமான அந்த விரத நாளில் நம்ம தெரியாமல் கூட நம்ம சில தவறுகளை செய்வோம். அது முன்னோர்களோட ஒரு கோபத்திற்கு நம்மை ஆளாக்கிவிடும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நம்ம சரியான முறையில் செய்யாமல் இருப்போம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்கணும், அதே மாதிரி ஆண்கள் என்ன செய்ய வேணும், பெண்கள் என்ன செய்ய வேணும், அதே மாதிரி இந்த சரியான முறையில் அந்த தர்ப்பணம் கொடுக்கறது, யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் வர்றதுனால அன்றைய நாளில் நம்ம அமாவாசை நாளில் நாளைக்கு பாருங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற பல டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இதோட இந்த பித்ரு தர்ப்பணத்தோட பலன்கள் என்ன, ஏன் இந்த மற்ற அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு கூடுதலான சிறப்பு இருக்குது, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை நாளில் எளிமையான முறையில் வழிபாடுகளும் பூஜை எப்படி செய்யணும், எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, பாருங்கள் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், ஜோதிடரோட நம்பர். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பித்ரு தர்ப்பணத்தோட பலன், அதாவது ஏன் ஒருத்தர் பித்ரு தர்ப்பணம் செய்யணும், இதனால் என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். முன்னோர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் சிதார்த்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதலான ஒரு பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்குமா. அந்த சக்தி பெறக்கூடிய அந்த பித்ருக்கள் அதனை மகாவிஷ்ணுவோட பாதங்களில் சமர்ப்பிப்பதான் ஐதீகம். நம்ம செய்யக்கூடிய அந்த பித்ரு தர்ப்பணங்கள் சிதார்த்தங்கள் நம்மளோட முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் நாம் வணங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது. எனவே தான் மற்ற அமாவாசையிட இந்த ஆடி அமாவாசை மற்றும் மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விடவும் ரொம்ப உயர்ந்ததாக நம்ம பார்க்கப்படுறோம். ஸோ இந்த ஆடி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்கும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் யம தர்மராஜனோட கைகளுக்கு போயிட்டு அவர் நம்மளோட முன்னோர்களை அழைத்து அவங்ககிட்ட ஒப்படைப்பாராம். ஆனால் இந்த ஆடி அமாவாசையானது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக பித்ருலோகத்திற்கு இருந்து பூமிக்கு புறப்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா தட்சாயன புண்ணிய காலத்தோட முதல் அமாவாசையான இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அவர் நேரடியாக வந்து நமக்கு நம்ம அந்த செய்யக்கூடிய அந்த முறைகள்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க நமக்கு ஆசீர்வதிப்பாங்க. சரி, முன்னோர்களுக்கு என்ன படையெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அமாவாசை நாளில் நம்ம கண்டிப்பாக சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. முதல்ல முன்னோர்களுக்கு ஒரு படையல் போட்டுட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வச்சுட்டு யாராவது ஒரு 2 பேருக்காவது கண்டிப்பாக அன்றைய நாளில் அன்னதானம் வழங்கிட்டு தான் நீங்கள் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப சரியான முறை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, யாரெல்லாம் இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். பெற்றோரை இழந்த அந்த ஆண்கள், மனைவி இழந்த ஆண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை அப்படின்னாலும் அமாவாசை விரதம் இருக்கலாம். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை அப்படின்னா கூட அப்போதும் அவருடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி கணவனை இழந்த பெண்களும் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய முறைகளை கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் நம்ம செஞ்சுறது ரொம்ப சிறப்பு. பசுவிற்கு கண்டிப்பாக அன்றைய நாளில் அகத்திக்கீரை கொடுங்க. அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் எரித்து முன்னோர்களை வழிபட வேணும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களோட படத்துக்கு விளக்கேற்றுவது போல் கோவிலுக்குமே போயிட்டு நீங்கள் தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. பசுவிற்கு அகத்திக்கீரை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோமா, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். அதாவது கணவனை இழந்த அந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்கலாம்.
சுமங்கலி பெண்கள் எப்போவுமே ஒருபோதுமே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியோடு சமைக்கவும் கூடாதான். நன்றாக சாப்பிட்டுக்கிட்டு நிறைந்த வயிறோடனே நீங்கள் விரதத்திற்கான அந்த உணவுலாம் சமைக்கலாம். அமாவாசை இன்னைக்கு இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிட வேணும். அன்றைய நாளில் நம்ம விரதம் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் அன்றைய நாளில் நீங்கள் அன்னம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. சரி, அந்த நாளில் அந்த அமாவாசை நாளில் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது. அன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு தாய் தந்தையரை உங்களோட மனதார நினச்சிட்டு அவங்கள நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அங்கே யாராவது ஒருவருக்கு உணவு உங்களால் முடிஞ்சால் நிறைய பேர்த்துக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா ஒருத்தருக்காவது நீங்கள் அன்றைய நாளில் கண்டிப்பாக உணவு வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பு. வீட்டிற்கு அவங்களுக்கு பிடித்தமான இந்த உணவுகள்லாம் படைச்சி யாரையாவது 2 பேரை நீங்கள் வீட்டிற்கு அழைச்சி அன்னதானம் கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி பூஜைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அமாவாசை நாளில் புனித தலங்களுக்குள்ளே போயிட்டு கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மோடு வாழ்ந்து அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதுர் பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூட சொல்லப்படுது. ஸோ ஆடி அமாவாசை இன்னைக்கு அந்த முக்கடல் கூடக்கூடிய அந்த கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டணம், நவபாஷணம் இருக்கக்கூடிய அந்த கடல், வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார் இந்த மாதிரியான இடங்களில் கடலில் போய் நீராடுவது ரொம்ப சிறப்பு. ஆடி அமாவாசை இன்னைக்கு பாருங்கள், தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கம் முகத்தில் நீராடுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறாங்க. வைகை, தாமிரபரணி, மயிலாடுதுறையில் ஓடக்கூடிய அந்த காவேரி, திருவையாறு, குடந்தை, அரிசிலாறு, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவிரிப்பட்டித்துறை, திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த முக்கொம்பு ஆகிய தீர்த்தங்கரைகளில் இந்த நாளில் மக்கள் நிறைய கூட்டம் நிறைந்து காணப்படுவாங்க. பித்ரு பூஜை செய்தால் முன்னோர்களோட ஆசையை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். இந்த காரியங்களுக்கு அதாவது தட்சாயன கால ஆடி அமாவாசை உகந்த நாளாக இருக்குது. அன்று நீர்நிலைகளில் பிதுர் பூஜை செஞ்சு வேத விற்பனைக்குரிய அதாவது சன்மானம் அளித்ததுக்கப்புறம் அன்னதானம் செய்வதும், உங்களால் முடிஞ்சால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களோட வசதிக்கேற்ப ஆடை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது முன்னோர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா, முன்னோர் நமக்கு ஆசி கொடுப்பாங்களாம். ஆடி முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுப்பதா ஐதீகம். அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பிருப்பதற்காக பூலோகத்திற்கு வருவாங்களாம். அவங்கள வரவேற்று இந்த ஆடி அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக வழிபட வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. அன்று நீர்நிலைகள் பிதுர் பூஜைகள் மேற்கொண்டதுக்கப்புறம் வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் அவங்கள நினச்சி கொண்டு ஒரு தலைவாழை இலையில் பலவிதமான அந்த காய்கறிகளை சமைத்து நீங்கள் வடை பாயாசத்தோடு பெரிய அளவில் படையல் போட்டு கண்டிப்பாக அந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது. அவங்கவுங்க குலதெய்வ வழக்கப்படி இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இதனால் முன்னோர்களோட ஆசை கிடைப்பதோட வீட்டில் தீய சக்தி இருந்தால் அது எல்லாமே விலகிவிடும். இல்லத்தில் இருக்கவங்களும் சௌபாக்கியங்களோடும் நல்லா வாழ்கிறதுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அமாவாசை போலவே இந்த பௌர்ணமியிலுமே பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும். அமாவாசையில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் நீங்கள் செய்யலாம். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறையவே இருக்குது. அதாவது இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த நாளில் அதோட ஆடி அமாவாசை இன்னைக்கு குலதெய்வத்தையுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பித்ருக்களோட ஆசைகள் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல தான் குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேணும். ஒரு குடும்பம் தழைத்து வளர வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முன்னோர்களோட ஆசையும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கணும். இது ரெண்டும் கிடைச்சா நம்மளோட வெற்றி மேலே வெற்றி தான் நம்மளோட வாழ்க்கையில்.
நம்மளுடைய வீட்டிலேயே இருந்து நம்மளுடைய குடும்பத்தை காக்க வேணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் இந்த குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்கிறது சிறப்பு. குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செஞ்சு படையல் போட்டு வழிபடலாம். அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீமைகள் விலகி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். குலதெய்வத்தோட அருளை குடும்பத்தை காக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தோமா குலதெய்வத்துக்கு பூஜை செஞ்சு குலதெய்வத்தோட அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்தோமா அந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசைக்கு வீட்டிற்கு அந்த பிராமணர்களை அழைச்சிட்டு வேத மந்திரங்களை சொல்லி ஒரு 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். தாய் வழி 21 தலைமுறையினருக்கும் தந்தை வழி 21 தலைமுறையினருக்கும் முன்னோர்களுக்கும் என மொத்தம் 42 பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மேலுமே பகல் 11 மணி முதல் 1 மணிக்குள்ள பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஒரு 10 பேர்த்துக்காவது உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. பித்ருக்களோட வழிபாட்டினை நிறைவு செஞ்சுக்கோங்க. ஆடி அமாவாசையில் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறவங்க இரவு 10 மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்கள் எல்லாம் அபிஷேகம் செஞ்சு புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்கு அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபடலாம். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான தீமைகளும் விலகி குலதெய்வத்தோட அருளால் முழுமையாக கிடச்சி வீட்டில் எப்போவுமே நன்மைகள், வீட்டில் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி காலையில் நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருங்க. ஏன் அப்படின்னா மதியத்துக்குள்ளே இது செய்கிறது ரொம்ப சிறப்பு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் குலதெய்வத்தோட அருள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இதில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அப்படி நம்ம செய்யாமல் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜோதிடரோட நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. மேலுமே இனி வரக்கூடிய நாட்கள் எப்போவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆல்வேஸ் தேங்க்யூ.